சத்யாவோட முத்து போட்ட பிளான் சிட்டியால வசமா சிக்கிற ரோகிணி எதிர்பாராத திருப்பம். ஸோ என்ன நடந்துச்சு இன்னைக்கான சிறகடிக்க ஆசை சீரியல்ல அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் ரோகிணியன் சிட்டி பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக முத்து பார்த்தீங்கன்னா சத்யாவோட சேர்ந்து இப்போ புதுசாக ஒரு பிளானுமே போடுறாரு. ஸோ அந்த வகையில் இந்த எபிசோடோட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நிறையவே சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள் நடந்துச்சு. ஆரம்பத்தில் மனோஜன் ரோகிணிக்கிட்ட இருந்து 30 லட்சம் ஏமாற்றிட்டு போன கதிர் பற்றின விவரங்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அவரோட ஃபோட்டோ வேணும். அதுக்கு ரோகிணியும் மனோஜும் அட்வான்ஸ் கொடுத்தது கோவிலில் தானே. அப்போது கோவிலில் இருக்கிற சிசிடிவி கேமராவில் ஃபோட்டோ இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி முத்துவும் மீனாவும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே ரோகிணி, இது வரைக்கும் எங்களுக்கு செஞ்ச உதவி போதும், இனி நாங்களே கண்டுபிடிச்சிக்கிறோம், உங்கள் வேலையை விட்டுட்டு எங்களுக்காக நீங்கள் அலைய வேண்டாம், நீங்கள் கண்டுபிடிச்சா கடைசி வரைக்கும் இதை சொல்லி காமிச்சிட்டே இருப்பீங்க, அதனால் நாங்களே பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ரோகிணி சொல்லிடுறாங்க. இது அவங்களுடைய பணம், அவங்களே கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலையுமே சொல்கிறாரு. அதே போல் விஜயாவும் ரோகிணியும் மனோஜும் கண்டுபிடிச்சிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்ததாக முத்துவும் மீனாவும் ரொமான்ஸாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது முத்துவுக்கு ஒரு கால் வருது. அவங்க 2 நாளைக்கு சவாரி இருக்கிறதா அப்போது அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையிலேயே ரோகிணியோட ஃப்ரெண்டு வித்யாவோட வீட்டுக்கு மீனாவை சைட் அடித்து மீனா பின்னாடி சுற்றின அந்த முருகன் பார்த்தீங்கன்னா வராரு. வித்யா மேலே பைக்கை மோதுனதுனால அதை சர்வீஸ் பண்ணி பெட்ரோல் ஃபுல்லாக போட்டு டேங்க் ஃபில் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சாவியை வித்யா கிட்ட கொடுக்குறாரு. வித்யா பணம் கொடுத்தாலும் அதை வாங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வலிஞ்சிக்கிட்டே போகிறாரு. அவர் போனதும் அவருடைய பேரை சொல்லி வித்யா சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது அங்கே வந்த ரோகிணி முத்துவும் மீனாவும் கொடுத்த ஐடியா பற்றியும் அவங்கள கதிரை தேட வேண்டான்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிறத பற்றியும் சொல்கிறாங்க. அதோட கதிரை கண்டுபிடிக்கிறதுக்கு சிட்டிக்கிட்ட தான் ஹெல்ப் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ரோகிணி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சிட்டியை பார்க்குறதுக்காக ரோகிணி வித்யாவும் ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கத்தில் முத்து சத்யா மீனான்னு சொல்லி 3 பேருமே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது சத்யா வீடியோவை அவங்க ஃபோன்லேருந்து லீக் செஞ்சது அந்த சிட்டியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி மீனா சொல்கிறாங்க. அதுக்கு சத்யா, சந்தேகமே இல்லை, கண்டிப்பாக அவன் தான் செஞ்சுருப்பான், என்கிட்டயே ஜாடையாக சொன்னான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு முத்து, ஃபோன் என்கிட்ட இருந்து எப்படி அந்த சிட்டிக்கிட்ட போச்சு இதுதான் தெரியலை, அதை முதல்ல கண்டுபிடிக்கணும், உனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக சிட்டி தான் இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணனா அப்படிங்கிறத கண்டுபிடி, அப்புறம் சிட்டிக்கு யார் செல்ஃபோனை எடுத்து கொடுத்துருப்பா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இன்னொரு பக்கத்தில் ரோகிணி கிட்ட சிட்டி வந்து பேசுகிறாங்க. அப்போது கதிரை கண்டுபிடிக்க வேண்டிய விஷயத்தை பற்றி ரோகிணி சிட்டி கிட்ட சொல்கிறாங்க. மீனா அம்மா பூக்கட்டுற கோவிலில் இருக்கிற அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை எப்படியாச்சும் வாங்கிட்டு வந்துடுங்க, அதில் அந்த கதிரோட ஃபோட்டோ இருக்குது, அதை வச்சு அவரை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரோகிணி பார்த்தீங்கன்னா ஐடியா கொடுக்குறாங்க. அதோட நீங்கள் கேட்குற பணத்தை நான் தரேன் அப்படிங்கிற மாதிரியாவும் டீல் பேசியிருக்கிறாங்க. ஃபைனலாக முத்து காரை ஓட்டிக்கிட்டு வராரு. அப்போது அவருடைய காரில் ஒரு வயசான தம்பதி வராங்க. அவங்க சென்னையை பார்த்து ஆச்சரியமாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட முத்து, நீங்கள் இப்போ தான் சென்னைக்கு வரீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இல்லை, நாங்கள் சின்ன வயசுலேயே இங்கேருந்து மலேசியாவுக்கு போயிட்டோம், ரொம்ப வருஷம் கழித்து இப்போ தான் சென்னைக்கு வரோம், அதனால் இந்த இடம் எல்லாமே மாறி போயிருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்படியா இன்றைக்கான எபிசோடுமே வந்துட்டு முடியுது. இனி நாளைக்கு அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.